ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வந்து ஒரு ஊரு, பொண்ணு வந்து பக்கத்து ஊரு. ஸோ இந்த 2 ஊருக்கும் நடுவுல வந்து ஒரு நதி போகுது. ஸோ மாப்பிள்ளை வந்து அந்த நதிய கிராஸ் பண்ணி தான் அங்க போய் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நாளைக்கு காலையில கல்யாணம். ஸோ முன்னாடி நாள் நைட்டு வந்து மாப்பிள்ளையும், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கலாம் போட்ல ஏறி உட்காந்துட்டு ட்ராவல் பண்றாங்க. விடிஞ்ச பிறகு பார்த்தா, அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா, அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துலயே இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆங்கர வந்து எடுக்கவே இல்ல. தண்ணியில அந்த ஆங்கர் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த போட் போகணும்னா அந்த ஆங்கர் எடுத்தா தான் வந்து போட் நகரும். அவங்க வந்து அத வந்து அப்படியே தண்ணியில இருந்து வெளியவே எடுக்கல அவங்க. அப்படியே வந்து நைட்டு ஃபுல்லா வந்து அப்படியே சர்க்கிள் போட்டுக்கிட்டே ஒரே இடத்துலயே வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பாகவதம்ல சித்ரகேது அப்படின்ற ராஜாவுடைய கதையை பார்க்க போகிறோம். அவருடைய ஸ்டோரி எப்படின்னா வந்துட்டு, நம்ம திருவிழாலலாம் இருக்கும் இல்லையா, ரங்கராட்னம், அதாவது விஜிபி கோல்டன் பீச்லலாம் இருக்குமே ஜெயிண்ட் வீல், அந்த மாதிரி மேலேயும் கீழையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிண்ட் வீல்ல மேலே போகிறாரு. அதாவது வந்து ராஜாவாகிறாரு, நிறைய ராணிங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சந்தோஷத்துல உச்சியில இருக்காரு. ஆனாலும் ஒரு குறை எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு குறை இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் 99 விஷயம் இருக்கும். ஆனா வந்துட்டு ஏதோ ஒண்ணு இருக்காது. ஆனா மனசு வந்து அது இல்லாததை நினைச்சுதான் வந்து ஏங்கின்னு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இவரும் வந்துட்டு இவருக்கு எல்லாமே இருக்கு. ஆனா வந்து அவருக்கு வாரிசு இல்ல, ஆண் வாரிசு இல்ல, குழந்தை இல்ல. அதனால வந்துட்டு அவர் அப்படியே அதையே திங்க் பண்ணி ரொம்ப அப்படியே சோகமா இருக்காரு. அந்த டைம் வந்து அங்கிரா ரிஷியும் இன்னும் கூட பல ரிஷிகள் வந்து அவருடைய பேலஸ்க்கு விசிட் பண்ண வராங்க. அப்போ இவர் வந்து அப்படியே ரொம்ப துக்கமா இருக்கிறத பார்த்துட்டு, சரி என்ன உனக்கு குழந்தை தானே வேணும், நாங்க வரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரம் கொடுக்குறாங்க. உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜாக்கு அவ்வளவுதான், ராட்டினத்துல மேல அப்படியே சந்தோஷத்தோட உச்சியில போயிட்டாரு. ஆனா அவங்க கிளம்பும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்து உனக்கு வந்து சந்தோஷத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி உன்னை வந்து துக்க கடல்லையும் அது வந்து உன்னை போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சந்தோஷத்தையும் கொடுக்கும், உனக்கு துக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் மறுபடியும் வந்துட்டு அப்படியே வந்து சோகமாயிடுறாரு. என்னடா அது, குழந்தை நமக்கு என்ன துக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. என்ன மிஞ்சி போனா என்ன இருக்க போகுது, நம்மளுடைய சொத்துல வந்து பங்கு கேட்க போகுது. அதுதான் வளர்ந்த பிறகு பசங்க பண்றது அதுதானே, வந்து என்னோட சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அதுதான் அந்த குழந்தை கேட்க போறது. அவங்களுக்காக தானே நம்ம இந்த எல்லாமே சொத்து எல்லாமே சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம பசங்களுக்காக தான். அவங்க வந்து சண்டை போடுற அளவுக்கு நம்ம ஏன் வச்சுக்கணும், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து அவனுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவன் நமக்கு கொடுக்குற துக்கமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த ராஜா வந்து நினைச்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரத்துல வந்து ஒரு ராணி பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், அவருக்கு சந்தோஷமா ஆயிடுது. அப்புறம் வந்து குழந்தை பிறக்குது. இன்னும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே இன்னும் அது குழந்தை வளர வளர அதோட பேச்சு, அதோடைய சிரிப்பு, அதோடைய அந்த மழலை பேச்சுலாம் இருக்கும் இல்லையா, அதோட அன்பு, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே அவருடைய சந்தோஷத்துல மறுபடியும் ராட்டினத்துல மேல போயிடுறாரு. சந்தோஷமா இருக்காரு. அந்த குழந்தைக்கு 5 வயசு. இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த ராணிக்கு குழந்தை பிறந்துச்சோ அந்த ராணியோடையும் அந்த குழந்தையோடையுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. மற்ற ராணிங்க பக்கம்லாம் வந்து தலை வச்சு கூட படுக்கல. ஸோ மற்ற ராணிகளுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பொறாம வந்துடுது இந்த ராணி மேல. ஓகே, அவர் ஏன் அந்த ராணிக்கிட்டே இருக்காருன்னா, அந்த குழந்தையால தானே, அந்த குழந்தைய நம்ம கொண்டுட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போட்டு அந்த குழந்தைக்கு பாய்சன், பால்ல விஷம் கலந்து கொடுத்து அந்த குழந்தைய வந்து கொண்டுடுறாங்க. ராஜா மறுபடியும் சித்ரகேது அப்படியே ராட்டினத்துல அப்படியே துக்க கடல்ல வந்து மூழ்கிடுறாரு. மறுபடியும் வந்து ரிஷிகள் வராங்க. அங்கிரா ரிஷி, நாரதமுனி அவங்க எல்லாம் வராங்க. வந்து பார்த்தா இவர் அப்படியே துக்க கடல்ல மூழ்கி இருக்காரு. அப்போ அவங்க சொல்றாங்க, போன முறையே வந்தோம், உனக்கு தீட்சை கொடுக்கலாம், மந்த்ரா கொடுக்கலாம் அப்படின்னுட்டு வந்தோம். ஆனா நீ வந்து இந்த பௌதீக விஷயத்துல வந்து ரொம்ப முழுகி இருந்த, அட்டாச்மெண்ட்ல அப்படியே பற்றுதல், அதனால வந்துட்டு நாங்க நீ கேட்ட வரத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டோம். இப்பயாவது வந்து தீட்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மந்த்ரா வாங்கிக்கோ, கிருஷ்ணாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்துக்கிறேன்றாரு. அவருக்கு வந்து மந்த்ரா கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவரும் வந்து ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப அப்படியே ஜெயிண்ட் வீல்ல மேலே போகிற ரங்கராட்டனோட ஜெயிண்ட் வீல், ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பிளிஸ்ன்றது ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஸோ வந்துட்டு அவர் அந்த அந்த ஆன்மீகத்தில் வந்து இது பண்ணுறாரு. கடவுளை வந்து நேருக்கு நேர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு டாப்ல நல்ல சந்தோஷத்துல இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ரொம்ப கொஞ்சம் இதாக கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு
ஒரு அபராதம் பண்ணிடுறாரு, வைஷ்ணவ அபராதம் பண்ணிடுறாரு. அதுவும் சாதாரண வைஷ்ணவருக்கு கிடையாது. வைஷ்ணவானாம் யதா சம்பு, பாகவதம் சொல்றது சிவபெருமான் தான் வந்து டாப் மோஸ்ட் வைஷ்ணவா அப்படின்னுட்டு. ஸோ அவருக்கு வந்துட்டு அபராதம் பண்ணிடுறாரு. ஆனா அவர் வந்து அப்படியே சைலண்டா இருக்காரு. சிவபெருமான் அவர் வைஷ்ணவர் இல்லையா, அவர் வந்து அஃபென்ஸ் பண்ணா கூட அவங்க அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே சிரிச்சுட்டு அமைதியா இருக்காரு. ஆனா வந்து பார்வதி மாதாக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது. அவங்க வந்து சித்திரகேதுவை வந்துட்டு சபிச்சிடுறாங்க, நீ வந்து அசுரனா பிறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அவர் மேலேருந்து அப்படியே ராட்டினத்துலேருந்து அப்படியே டவுனுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பக்தி பண்ணி அப்புறம் வந்து அவர் பர்ஃபெக்ட் ஆகிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட லைஃப்பில் வந்து இதாகிடுறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய லைஃப்பில் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரியலைசேஷன் இந்த மாதிரி, என்னோட வாழ்க்கையில் வந்து நான் எதை நல்லதுன்னு சொல்கிறது, எதை கெட்டதுன்னு சொல்கிறது, எது வரம் எது சாபம் அப்படின்றதே வந்து இல்லை. ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 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 போகுது, அவ்வளோதான். எப்படி வந்து ஒரு நதி போயிட்டே இருக்கும், அதோட அலைகள் வந்து அப்படியே கரையை வந்து டச் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்து இன்பமும் துன்பமும் வந்து அப்படியே டச் பண்ணிட்டு, இன்பம் வந்துச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அது போயிடுச்சு, அப்புறம் துன்பம் வந்தது, அதுவும் போயிடுச்சு, அப்புறம் இன்பம் வந்தது, அது போச்சு, அப்புறம் துன்பம் வந்தது. இந்த மாதிரி வந்து எல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே தான் இருக்கே தவிர எதுவுமே வந்து என்னை வந்து பர்மனண்டாலாம் வந்து ஒரு இது வந்து எஃபெக்ட் பண்ணலை. அதனால வந்துட்டு இந்த வாழ்க்கை இது வந்து இதோட நேச்சர் ஆஃப் லைஃப் வந்து இந்த மாதிரி தான், அலைகள் மாதிரி அது பாட்டுக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பழைய கதை, அந்த மாப்பிள்ளை பொண்ணு கதை பார்க்கலாம். இப்போ அந்த மாப்பிள்ளை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆங்கர் வந்து அவங்க வெளியே எடுக்கலை. அதே மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, பக்தியில் வந்துட்டு சாண்டிங் பண்ணுறோம், புக்ஸு படிக்கிறோம், பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதம் எல்லாமே படிக்கிறோம், நிறைய லெக்சர்ஸ் கேட்குறோம், நிறைய சேவைகள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து, அந்த ஆங்கர் அப்படின்றது வந்து மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்ஸ் அது வந்து அப்படியே இருக்கிறதால நம்ம வந்து அப்படியே சர்க்கிள்லேயே தான் இருக்கோம் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறோம். நமக்கு தெரிய வருது, நம்ம வந்து அப்படியே இங்கே தான் சுற்றின்னு இருக்கோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்னுட்டு. ஸோ வந்து கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், அதாவது வந்து அந்த பற்றுதல், அந்த ஆங்கரை நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிரவுண்டில் வந்து ஏதாச்சும் பூமியில் வந்து இந்த செடிங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம அப்படியே பிடிச்சி பிடுங்கினோன்னா வராது. என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதை போட்டு ஆட்டினா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், ஃபாஸ்ட்டாக வந்துடும். அப்படியே பிடிச்சி இழுக்கிறதுக்கும் ஆட்டி இழுக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆட்டி எடுத்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை வந்து போட்டு ஆட்டுறாரு. அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணி நம்மளை வந்துட்டு அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து நம்மளை வந்து வெளியே எடுக்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த போட்டு நம்மளுடைய ஆன்மீக பயணம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அதனால் கிருஷ்ணா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, இந்த பௌதிக லோகம் தான் நான் தான் சொல்லிட்டேனே, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்ட்டு, அதுலேயே ஏன் இன்னும் வந்து அப்படியே புதஞ்சு மாட்டின்னு இருக்கீங்க? ஸோ வந்து அதுலேருந்து வெளியே வாங்க, சீக்கிரம் வந்து என்னோட லோகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. பிரம்ம சம்ஹிதால பிரம்மா சொல்றாரு இல்லையா, கிருஷ்ணாவுடைய லோகம் வந்து ஃபுல் ஆஃப் கேம்ஸ், டான்ஸ், அது மாதிரிதான் இருக்கு. இது எப்படி துக்காலயமோ, இந்த உலகம் எப்படி துக்காலயமோ, அங்க அது வந்து சுக்காலயம், ஃபுல்லா வந்து சுகம்தான். ஸோ வந்து பகவத்கீதால நமக்கு எல்லாருமே தெரியும், நம்மளுடைய கோல் வந்து அல்டிமேட் கிருஷ்ணாவோட லோகம், அந்த இதுக்கு போறது தான். ஸோ வந்துட்டு அதனால கிருஷ்ணா வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. அதனால வந்துட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ மைண்ட் செட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம அப்போ என்ன மைண்ட் செட்டை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு என்ன பார்த்தோம், நமக்கு வந்து கஷ்டங்களே வராது அப்படின்ட்டு. அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு அந்த கஷ்டங்கள் வரும்போது என்ன நினைப்போம்னா, அந்த துக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கெட்டது அப்படின்ற செகண்ட் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்து எனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, அது வரும்போது ஐயோ வந்துருச்சே, இது கெட்டதாச்சே அப்படின்னுட்டு நம்ம நினச்சிப்போம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இப்போ வந்து கிருஷ்ணா வந்து இந்த மைண்ட் செட்டை தான் வந்து மாற்ற சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த சித்திரகேது வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது
அவர் வந்து எதுனே சொல்ல முடியல. எனக்கு அந்த குழந்தை கிடைச்சது அது வரமா இல்லை சாபமா, இல்லை பார்வதி தேவி என்னை வந்து சபிச்சது வரமா இல்லை சாபமா. ஏன்னா வந்து அல்டிமேட்டா வந்துட்டு நம்ம வந்து கடவுளை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ கிருஷ்ணாவும் வந்து அதே தான் சொல்றாரு. நீங்க என்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த இந்த துக்கம்லாம் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு புத்தகம்னா அதுல துக்கம் அப்படின்றது ஒரு பக்கம், அவ்வளவுதான். அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அதனால வந்து நீ வந்து இந்த 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 மைண்ட் செட்டை வந்து மாத்திக்கோ. ஏன்னா வந்துட்டு இந்த துக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து கெட்டது அப்படின்னுட்டு நினைக்காத அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்து நமக்கு சொல்றாரு. ஏன்னா வந்து அது என்னோட பிளான்ல அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். நம்ம சீக்கிரம் கிருஷ்ணாவை ரீச் பண்ணணும். அதனால வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போனா சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஸ்மூத்தா அதான் போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வந்துட்டு லேட் ஆகும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. பட் வந்து கிருஷ்ணா வந்து எதுக்கு இங்க வந்து இன்னும் வந்து இந்த துக்காலயத்துல ரொம்ப இதாயிட்டே இருக்கீங்க, லேட் பண்ணிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் என்கிட்ட வாங்க அப்படின்றதுக்காக என்னோட பிளான்ல நான் அதோட அந்த துக்கம்ன்றது ஒரு பார்ட் தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ வந்து செகண்ட் மைண்ட் செட் என்ன மாற்றிக்க சொல்கிறாருன்னா, அந்த துக்கம் வருது இல்லையா நம்ம வாழ்க்கையில், அது வந்து அதுவும் அப்படியே போயிடும், அது வந்து போயிட்டே இருக்கும். அதனால அது வந்து கெட்டதுன்னு நினைக்காத. ஏன்னா வந்துட்டு அது அல்டிமேட்டா எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணாவை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போறோம். அங்க கொண்டு போய் அது நிறுத்த போகுது. அதனால வந்து இன்பம் துன்பம் வரும்போது வந்து அது கெட்டது அப்படின்னு நினைக்காத. இதுதான் வந்து செகண்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபிசிக்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, ஃபிசிக்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும், ஒரு மேடு பள்ளமான ஒரு ரோடு இருக்கும், ஒரு 2 பால் விடுவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல போற பால் வந்து போய் சீக்கிரமா அதோட கோலை ரீச் பண்ணுமா, இல்லை இந்த அப்ஸ் அண்ட் டவுன் அப்படியே மேடு பள்ளமா இருக்கும் அதுல பால் விடுவாங்க, அது வந்து ஃபாஸ்டா போயிட்டு அதோட கோலை ரீச் பண்ணுமா? எது வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைன்ல போறது ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும் அப்படின்னா ST அப்படின்னுட்டு டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போறது தான் வந்து அந்த ஆத்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு UD அப்படின்னுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஹரி போல்.